ஹலோ மக்களே, நான் சுரேகா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆக்சுவலி இது நியூ இயர்க்கு 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி எடுத்த வீடியோ. ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அப்லோட் பண்ண முடியல, வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல. வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் சரி கொஞ்சம் வாய்ஸ் சரியானதுக்கப்புறமா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்றைக்கி அதை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு அப்பாவும் தம்பியும் மலைக்கு போயிட்டு வந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் பூஜை பண்ணி அந்த இருமுடி கட்டில் இருந்த அரிசியை எடுத்து சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலேருந்து கொண்டு வந்ததெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்தாச்சு சாமி மாதிரி. அப்பாவுக்கு ஒரு நெய் டப்பா, தம்பிக்கு ஒரு நெய் டப்பா, ஆளுக்கு ஒரு நெய் தேங்காய், அரிசி இருமுடி பையில இருந்த அரிசி எடுத்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமிமார் மாலை கலத்த கோயிலுக்கு போயாச்சு. நம்ம இப்பதான் சாமிமார் கொண்டு வந்ததை பார்க்கோம். இது அரவணை டப்பா, 4 டப்பா வாங்கியிருக்கு. அப்பா வேலைக்கு கொண்டு போற பார்க்க இடத்துக்கு, தம்பிக்கு, அக்கம் பக்கத்துல கொடுத்துருக்கு எல்லாருக்கும். இது சாமிக்கு, நம்ம தம்பிக்கு ஒரு கிஃப்ட், அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட். கெட்டுல போட்டு குருசாமி கொடுக்கக்கூடியது. இது வந்து 18 வருஷம் 18வது வருஷம் குருசாமியா போறக்கூடிய ஆட்கள் கொடுத்த கிஃப்ட். இது போன வருஷம் குருசாமியா 18வது வருஷம் போன சாமி பெரிய தாம்பலம் கொடுத்துருந்தாங்க சில்வர்ல. இந்த வருஷம் 2 காமாட்சி விளக்கு கொடுத்துருக்கான். ஒரு ஆளுக்கு 2 விளக்கு, ஒரு ஆளுக்கு இல்ல, தம்பிக்கு ஒண்ணு அப்பாவுக்கு ஒண்ணு. இது தம்பிக்கு ஒண்ணு. இது ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கான். அவங்க இந்த கவர் எடுத்துட்டு வைங்க, அது கிளியரா தெரியும். பேக் பண்ணிருக்கு, ஒட்டி வச்சிருக்காங்க. நல்ல சின்னதா அழகா. இது ப்ரமோஷனுக்குள்ளது. ப்ரமோஷன்னா அவங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சதுக்காக கொடுத்தது. ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இது 18வது வருஷம் அந்த சாமி மலைக்கு போகுதுன்னு அந்த சாமி கிஃப்ட் கொடுத்துருக்கு. 18வது வருஷம் போகக்கூடிய சாமி இது கிஃப்ட் கொடுத்தது. அப்புறம் வந்து இது மாமூல் இருமுடி பையில கிடக்கக்கூடியது போட்டிருப்பாங்கல்ல. ஆமா, அப்பாக்குள்ள தம்பிக்குள்ள செட்டு தான் வந்திருக்கு. அப்பாக்குள்ள செட்டு அங்கேயே கொடுக்கல. இது பூரா மிஸ் ஆயிட்டுன்னு. ஆமா, இது பூரா தம்பிக்கு உண்டான செட்டு. இது பூரா இல்லை, இதுல இன்னும் 2-3 கரும்பு துண்டுலாம் உண்டு, அதெல்லாம் காணல. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பழம் இருக்கு? நாட்டு பழமா? இது ஏதோ ஒரு பழம் போட்டிருக்காங்க. சரியா? இது இவ்வளவும் கோயிலுக்கு போயிட்டு கோயில்ல இருந்து வந்த பிரசாதங்கள். வருஷம் நிறைய இருக்கும். இந்த வருஷம் 1-2 மிஸ் ஆயிட்டு, அவங்க கொடுக்கல. அங்க இருந்து கிளம்பி வரும்போது அவங்க கொடுக்கல. தம்பிக்குள்ள பிரசாதம் தான் கிளியரா வந்திருக்கு, அப்பா உள்ளது ஒன்றும் வரல, மிஸ் ஆயிட்டு. அப்படியே கொஞ்சம் நவுட்டி வச்சிருங்க. இதில் ஒரு பாட்டில் பாலாஜி வேலைக்கு கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போயிடுவான், ஒரு பாட்டில் அப்பா கொண்டு போயிடும், 2 இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அரவணை எல்லோரும் நிறைய வாங்குவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த சீசன் இல்லை, அடிக்கடி மலைக்கு அப்பா போயிட்டு வருவாங்கங்கிறதுனால நினச்ச நேரம்லாம் வாங்கிட்டு வந்துடும். கோயிலுக்கு போயிட்டு வந்த ஸ்நாக்ஸ் 1 கிலோ சிப்ஸு, அப்புறம் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ போல் காரச்செவி. எந்த கடையில்? சாந்தியா? சாந்தியோ லட்சுமியோ தெரியல, சாந்தி தான். சாந்தி நந்தி போட்டுருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அப்புறம் மிச்சர் 1/2 கிலோ. இது ஒரு 1/2 கிலோ அல்வா, ஒரு 1/2 கிலோ. ஸ்வீட்டு ஒரு 1/2 கிலோ. நேற்று ராத்திரி 12 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ காலையில் தான் மாலை கலத்த கோயிலுக்கு போயிருக்காங்க. இனி அடுத்த வருஷம். சரிம்மா, சரி. தேங்க்யூ மக்களே. நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.